ஓகே ஓகே. என் வீடு கூடு வீடு குடு மனமே அண்ணா இடையிட்டு நின்னுமே தாய் மண்ணை செல்கின்றோம் தூரம் தூரம். சாப்பாடு கொடுத்தோம் கை கொடுக்க மாட்டியா நீ? சாப்பிட்றோம். ஓகே guys, we are officially ending our trip here. guys, இன்னைக்கு தான் ஃபைனல் டே. இன்னைக்கு 5th டே. இன்னைக்கு காலையில் நல்லா தூக்கிக்கிட்டு இப்போ எழுந்திரிச்சு சாப்பிட போயிட்டுருக்கோம். இப்போ தான் மதுரையை நான் பார்க்குறேன் ஒழுங்கா. நேற்று நைட்டு தான் வந்து சுற்றிட்டு இருந்தோம் மதுரையில், அதெல்லாம் ஒழுங்காக பார்க்கவே இல்லை. ஒரு ரூட்டு ஒன்றுமே தெரில. ஸோ இப்போ தான் தெரியுது மதுரை. ஸோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நான் லோஹித் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அல்வா வாங்கினோம், மிக்சரு அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்து 4 பேருமே போயிட்டு ஜிகுரு அந்த குடிச்சோம் போயிட்டு. அதனால செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவல் பிளான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் அப்படியே கிளம்புறது தான் பிளானு, சாப்பிட்றது பிளான் இல்லை. ஸோ நேற்று நைட்டு சாப்பிட்றது பிளான். ஆக்சுவலி நேற்று நைட்டு வந்து நான் ட்ரீட் வைக்க தான் பிளானு. டின்னர் பார்த்தீங்கன்னா பசிக்கவே இல்லை யாருக்குமே. மந்தி வந்து சரியான பிளாஸ்ட் அடிச்சுமா, பசிக்கவே இல்லை. ஸோ அது எப்படி மதுரை வந்து சாப்பிடாம போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மதுரையில் முடிச்சு தான் போகிறோம். பிளானே இல்லை, என்ச்சு அப்படியே கிளம்பிடலாம், பட்னியாக கிளம்பிடலாம் தான் பிளானு. அதெல்லாம் மொட்டைக்கு பசிக்குதுன்னா சரி வா. ஸோ ஒரு நல்ல ஸ்பாட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கடையெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டு காலையிலே பிரியாணியா? மதுரை பிரியாணியில் கொட்டிட்டான்ல. ஸோ நாங்களாம் வந்து என்ன ஆர்டர் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா நல்லி பிரியாணி. வேற மாதிரி இருக்கு. உங்கள் அப்பா நடந்தா அப்புறம் எடுத்து போன சபரிமலை. நம்ம இங்கேருந்து பைக்கில் போனதான் அவர் நடந்து போயிருங்க. பிளாஸ்ட்டு எல்லாம் டைட்டாக சாப்பிட்டுட்டு இப்போ தூங்க போகிறோம் வண்டி ஓட்டிட்டு. ஓகே பாய் பாய். ஆமாம் ஓகே கிளம்பிட்டோம். பேக் வைக்கிறது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ஆனால் கடைசி வரைக்கும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இந்த ஸ்நாக்ஸ் பேக் வந்து ஃப்ரண்ட்டில் மாட்டிக்கிட்டேன். ஸோ பறக்க வேண்டியதுதான். இப்போ நல்ல கண்ட்ரோல் இருக்கு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், பிரியாணி வேற மாதிரி இருந்துச்சு. செம்ம டைட்டு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு அவள்தான் ஃப்ளாட் ஆகிட்டோம். கடைசியில் ஃபினிஷர் கோலி சோடா அவ்வளோதான். அப்புறமா யோசிக்க ஆரம்பிச்சோம், மதுரையிலே போய் படுத்துருவோமா, ஒரு தூக்கத்தை போட்டு போவோமான்னு யோசிச்சிட்டோம். அப்புறமா தான் சரி வேலைக்கு ஆகுது, வீட்டெல்லாம் சொல்லியாச்சு நீங்கள் வரோம் அப்படின்னு. அதனால இப்போ கிளம்பிட்டோம். அஸ்வந்த் போயிட்டான். அவன் வந்து ஈரோடுக்கு அந்த மாதிரி பழனி அந்த ரோடு வரைக்கும் போயிட்டு அவங்க அம்மா எங்கேயோ பார்க்குறானா. அவங்க அம்மா பழனிக்கு நடந்தே போயிட்டுருக்காங்க போல். ஸோ போகிற வழியில் அவங்கள பார்த்துட்டு அப்படியே அவன் வீட்டுக்கு போயிடுவான். நம்ம வந்து இப்போ திருச்சியிலேருந்து அப்படியே சென்னை ஹைவே. ஏதாச்சும் ஒரு சிக்னல் வந்து ஃபஸ்ட்டு க்ளவுஸை போடணும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பேகு கீழே விழுந்திருக்கும், அதை லெஃப்டில் அப்படியே தூக்கிட்டே வந்திருக்கும். அதுதான் லோஹித்தோட பேக் போட்டு வந்தேன் நேற்று. அவன் வந்து சரியான வெயிட்டு. அவன் பேக் வந்து என் பேக் கீழே தள்ளி விட்டுருச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி நான் கேல்வின் பேக்கு தான் மாற்றிருக்கேன். குட்டியாக லைட் வெயிட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் 12 கூட ஆகலை, 11:35 ஆகும். 11:35 பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு சேர்த்து சாப்பிட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா ஸ்டாப்பே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம நேஷ்னல் ஹைவே வந்துட்டோம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்பீடு ஒரு 100 இந்த 120 போல் தான் பிளானு. ஸோ வந்து நாங்கள் எங்கேயுமே நிறுத்தாமல் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்தோம். ஆக்சுவலி
120 120 140 மெயின்டைன் பண்ணோம். ஸோ சருன்னு வந்துட்டோம். அப்போ அடிச்சது அப்படியே இருக்கா தெரில. இப்போ எங்கே வரீங்க? இல்லை. ஸோ மொத்தமாக ஒரு 3 பிரேக் எடுத்தோம். லஞ்சு சேர்க்காம ஒரு 3 பிரேக்கு. காலுக்குள்ள எப்படி இருக்கு ஷூ ஈரமா இல்லை? தண்ணி போல. போகலாம். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலுக்குள்ள நின்னோம். அது வந்து அதுக்கு ஒரு சுத்தாயிருச்சு. ஒரு சர்வீஸ் ரோடு போயிட்டு பார்த்தா சர்வீஸ் ரோட்லேருந்து கனெக்ஷன் இல்லை. திரும்பி மெயின் ரோடு போய் சுற்றிக்கிட்டு வந்துட்டு அது ஒரு டைம் ஆச்சு. அது ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு. செகண்ட் ஸ்டாப் வந்து சும்மா நின்னானுங்க, செம்மையாக வலிக்குது பின்னாடி வலிக்குதுன்ட்டு. அதுக்கு அப்போ அங்கே நிற்கும் போது வந்து ஒரு காலையில் ஒரு டீ குடித்தான். ஸோ இது வந்து தேர்டு ஸ்டாப் முடிஞ்சோன்னு இப்போ பின்னாடி இப்போ நாங்கள் கரெக்டாக வெளியே வரோம். ஒரு கும்பல் வருது. ஒரு சுசுகி வண்டியை ஒன்று 1000cc என்னையும் அதையும் செம்ம ரோஸ்ட்டு. நாங்கள் வந்து ஒரு 140 வந்துட்டுருக்கோம். அவன் ஐயா வந்து அசால்ட்டாக ஒரு கையிலேயே ஓட்ட கிடைக்கிறாங்களே. நாங்களும் செம ஷாக்கு. ஆராணி அப்படின்னு தான் இருந்துச்சு. அவனுங்களும் ஒரு குரூப் ஆஃப் ரைடர் போல் ஒரு 4 பேர் இருந்தானுங்க. ஒரு ஆர்சி, ஒரு ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் ஒரு சுசுகி போட்டுருந்துச்சு, நல்லா பெருசாக எல்லோ கலரில் இருந்துச்சு, 1000cc. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நானும் அவனும் ஒரு 140லேயே செம்ம க்ரூஸு. அவனுங்களை போட்டு பெண்ட் அடிச்சு இந்த மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டோமா. அவனுக்கு இன்டர்காம் வச்சிருப்பானுங்க போல. அவனுங்களாம் சொல்லிட்டானுங்க போல அந்த சுசுகி கிட்ட, மச்சான் நீ போய் ஓட்டு கட்சி அவனை ட்ரோல் பண்ற அப்படி ஏதோ சொல்லியிருப்பானுங்க போல. வந்தான் பாருங்க சுசுகி, அப்படியே ஒத்த கையில எங்களை ஓட்ட கடிக்கிறான் 160ல. அது பார்க்கும்போது ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆயிடுச்சு. கிட்ட வந்துட்டோம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா SRM காட்டாங்குளத்தூர் பக்கம் இருக்கும், விச் இஸ் இன் காட்டாங்குளத்தூர். இப்போ இங்கேருந்து டிராஃபிக் ஸ்டார்ட்ஸ். 5 நாள் ஜாலியாக இருந்துட்டோம். இதுக்கு மேலே பேக் டு நார்மல் டெய்லி டிராஃபிக்ஸ். இருபாய். ஸோ கடைசி ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் வந்து நாங்கள் நான் ஸ்டாப்பாக தான் வந்துட்டு இருக்கோம். 160 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. பிரேக் எடுக்கலான்னு பார்த்தா ரொம்ப கிட்ட வந்துட்டோம். வந்துட்டோன்ட்டு போயிட்டே இருக்கோம். நாங்களும் அநேகமாக பிரேக் இருக்காது, அவ்வளோதான். இதோட எல்லோரும் வீடு தான். ஃபஸ்ட்டு போரூர், நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே போகிறோம். போரூர் டோல்கேட்டு, அங்கே தான் கேல்வினை பிக்கப் பண்ணோம். ஸோ அங்கேயே போய் ட்ராப்பு. டிராஃபிக் இருக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ சுகமாக இருக்குது. ஏன்னா கால் கொஞ்சம் கீழே வச்சு ரெஸ்ட் எடுக்கலாம். ரெட் சிக்னலை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அப்பாடா அப்படின்னு காலை கீழே வச்சு நிற்கணும், அவ்வளோதான். அப்பா அட பாய். இப்போ அவ்வளோதான். இந்த டிராஃபிக்கை தாண்டதுக்குள்ள கை வந்து காலி, கிளச்சை பிடிச்சி வலிக்க போகுது. ஃபைனலி நம்ம வந்து போரூர் டோல்கேட் வந்துட்டோம். போரூர் டோல் பிளாஸா தான் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு வச்சுருந்தோம். இப்போது வந்துட்டோம். அதில் இப்போ கால்வினோட தம்பி வந்து அவனை பிக்கப் பண்ணிப்போம் போல். ஸோ இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு தான். ஆக்சுவலி நம்ம வீடு இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். 40 மினிட்ஸ்கிட்ட ஆகிரும் நான் வீட்டுக்கு போவேன். ஸோ கால்வின் பாய் சொல்கிறத பார்த்துட்டு போங்க. பேக் வராமா மச்சான்? பாய் மச்சான். ஸோ கால்வின் வந்து அங்கே போயிட்டுருக்கான். நானும் லோஹித்தும் கிளம்புறோம். டேய் போ பாய். இப்போ இந்த டிராஃபிக்கு தான் ஐயோ. கால்வினோட பேக் இல்லாதனால கொஞ்சம் நல்லா இப்போ ஃப்ரீயாக இருக்குது. இருந்தாலும் உடம்புலாம் வலிக்குது. ஐயோ,
இப்போ இங்கேருந்து வந்து மதுரவாயல் பிரிட்ஜில் அவன் வந்து ரைட் எடுத்துருவான். இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் ஆவடி. நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவேன். இன்டர்செப்டர் காணோம். வந்துட்டான். என்னதுடா உடஞ்சிருக்காவா? இல்ல இல்ல, எவனோ போய் சொருவிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இந்த ரைடு வந்து ஓவர் ஆக போகுது. ஸோ கரெக்டாக 5 நாள் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம், விச் இஸ் தேர்ஸ்டே காலையில் கிளம்பி தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே. யா, இது ஒரு 5 days 4 nights ட்ரிப்பு. வேற மாதிரி முடிச்சிட்டோம். இப்போதான் நான் வண்டி ஓட்டிகிட்டே வரும்போது யோசிச்சிட்டே வந்தேன், எங்கெங்கெல்லாம் போனோம், என்னென்ன பண்ணோம். ஃபர்ஸ்ட் டே வந்து சென்னை டு ஈரோடு. அதே டே வந்து ஈரோடு டு மூணார். செகண்ட் டே வந்து மூணாரில் பிளாஸ்ட் ஜாலி பண்ணோம். தேர்டு டே வந்து மூணார் டு வாகமன். ஃபோர்த் டே வந்து வாகமனில் பிளாஸ்ட்டு. ஃபோர்த் டே எண்டில் வந்து நாம் வாகமான் டு மதுரை வந்திருப்போம். அண்ட் தென் ஃபிஃப்த் டே வந்து மதுரையில் சூப்பராக சாப்பிட்டுட்டு மதுரை டு சென்னை. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் போன வழி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்த மாதிரி இருந்திருக்கும். மைலேஜும் ஓரளவு கொடுத்தான் பையன். ஸோ பிரச்சனை இல்லை, நான் எதிர்பார்த்ததை விட கம்மியாக தான் ஆச்சு. ஸோ பேலன்ஸ் இருந்த காசில் வந்து வீட்டுக்கு வந்து அல்வா, மிக்சரு, மூணாரில் வந்து சாக்லேட்ஸ் வாங்கினேன். அப்புறம் நேந்திரம் சிப்ஸு. மதுரையில் போய்ட்டு அல்வா, மிக்சர் அண்ட் பால்கோவா ஒரு ஃபேமஸான கடைன்னு சொன்னானுங்க. ஸோ அங்கே போய் வாங்கியாச்சு. ஸோ நான் நினச்சிருந்தா வந்து அன்னன்னைக்கே வந்து நான் எடிட் போட்டிருக்கலாம் யூடியூப்பில். ஏன்னா நான் வந்து இப்போ வீட்டுக்கு போய் தான் ஒன்றும் எடிட் பண்ணி போட போகிறேன். ஆனால் என்ன, அவங்களுக்கு தூக்கத்தை கெடுத்துட்டு நான் வந்து ராத்திரியில் உக்காந்துட்டு எடிட் பண்ணிட்டு அது நல்லா இருந்திருக்காது. இது வந்து நான் பார்த்த வரைக்கும் இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அவுட்டிங், ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பு, பல நாள் கனவு, அந்த மாதிரி தான் நான் வந்து போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து இதை நான் ஒரு கண்டென்ட்டாக நான் பார்க்க மாட்டேன். ஆக்சுவலி இட்ஸ் ஜஸ்ட் மெமரி. அதனால தான் நான் வந்து புது எஸ்டி கார்டே வாங்கிட்டு வந்தேன். இதுக்காகவே ஒரு எஸ்டி கார்டை வாங்கி ஃபுல்லாக ரெக்கார்டிங். ஐ கெஸ் ஒரு 5 வீடியோ வரும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது 5th one நினைக்கிறேன். ஸோ யா, இன்னும் ஒரு 200 meters நம்ம வீடு வந்துடும். தேங்க்ஃபுல்லி நம்ம பைக்கும் வந்து சூப்பராக கோஆப்ரேட் பண்ணி மஜாவாக அந்த ட்ரிப்பை முடிச்சிட்டான். ஒரு பஞ்சர் இல்லை. 3 பேர் தான், 3 பேர் பைக்கும் நான் சொல்கிறேன். ஒரு வாட்டி பஞ்சர் ஆகலை, பெட்ரோல் இல்லை, நிற்கல, கிராஷ் ஆகலை, ஒன்றுமே. எல்லாம் சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்தாச்சு. தேங்க் காட். எஸ் गाइस, आ गया ना घर. ஸோ ஹோம் ஸ்வீட் ஹோம். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1626 கிலோமீட்டர்ஸ். எங்கே என் பாட்டி? பாட்டி இஸ் ஹாப்பி. ஏறா 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 ஏறா, அப்பாடா. 3, 2, 1 ட்ரிப் ஓவர்.